வணக்கம். இப்ப இந்த பார்ட்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப 2வது லேயர் எப்படி வந்து சால்வ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ, இப்ப இதில என்ன பண்றோம்னா, ஒயிட்ட வந்து நம்ம கீழ வச்சுக்குவோம். ஒயிட் ஃபுல்லா சேர்த்துட்டோம். ஸோ, அத நம்ம கீழ வச்சுட்டு, எல்லோ மேல வர்ற மாரி பிடிச்சுட்டு, இப்ப சால்வ் பண்ணுவோம். இப்ப மேல இருக்கிற 4 ஹெச்பீஸ்னா 2டே 2 சைடு இருக்கும். அதான் ஹெச்பீஸ். அந்த ஹெச்பீஸ்ல வந்து எல்லோ இல்லாத சைட பார்க்கணும். இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்ச், எல்லோ இது நமக்கு தேவையில்ல. இங்க இருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, சிவப்பும், ஊதாவும் இருக்கு. ஸோ, இது வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இத வந்து இது எங்கனாலும் இருக்கலாம். எங்க இருந்தாலுமே வந்து இந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, இந்த சென்டர் நடுவுல உள்ள அதாவது இந்த சைடுல உள்ள கலர வந்து சென்டர் பீஸோட மேட்ச் பண்ணிக்கோங்க. சிவப்பையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப வலது பக்கமும், இடது பக்கமும் பாருங்க. ஸோ, இது என்ன இருக்கு? சிவப்பு. இங்க இருக்கிறது வந்து ஊதா. ஊதா எங்க வரணும்? வலது பக்கம் பாருங்க. வலது பக்கம் கிரீன் வரணும். ஏன்னா கிரீன் தான் இங்கிட்டு இருக்கு. ஊதா இடது பக்கம் வரணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த கலர் இருக்குல்ல, இந்த பீஸ் ஹெச்பீஸ் இத வந்து ஒளிச்சு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒளிச்சு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒளிச்சு வச்சுட்டு, இங்கிட்டு தானே போணும். ஸோ, அத மேல எடுத்துட்டு வந்துட்டு, திரும்ப இந்த ரெட்ட வந்து இந்த ரெட்டோட வந்து சேர்த்துருங்க. ஸோ, திரும்ப இந்த இத கொண்டு வந்துட்டு சேர்த்துட்டு, இந்த வெள்ளைய வந்து கீழ திரும்ப எடுத்துட்டு போயிருங்க. கீழ எடுத்துட்டு போயாச்சா? ஸோ, இப்ப வந்து இந்த மாரி ஒரு பேர் உங்களுக்கு அமையும். வெள்ள இருக்கும். இந்த சைடு 2மே மேட்ச் ஆயிருக்கும். சேர்ந்திருக்கிறத வந்து எப்படி இப்ப இத இங்க கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளைய வந்து நம்மள நோக்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ, இப்ப வந்து ஒயிட் வந்து என்ன பார்த்துருக்கு. அப்ப வந்து இத வந்து இடது பக்கம் இப்ப கொண்டு போணும். இடது பக்கம் கொண்டு போயிட்டு, இந்த இதில தானே வரணும். இப்ப இப்படி இருந்துச்சு. இப்ப இத வந்து இங்க கொண்டு வரணும். கரெக்ட்டா? ஏன்னா சிவப்பு, ஊதா. சிவப்பும், ஊதாவும், சிவப்பு, ஒயிட். ஸோ, இது வந்து இங்க வரணும். அப்ப இத இங்கிட்டு கொண்டு போயிட்டு, இந்த இடத்துல தான் கொண்டு வரணும். அத மேல எடுத்துட்டு வந்துட்டு, திரும்ப அத எங்க இருந்துச்சோ அங்க கொண்டு வந்துட்டு, திரும்ப இதுக்கு கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். ஸோ, இந்த பீஸ கொண்டு வந்தாச்சு. இது முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொன்னு தேடுங்க அதே மாரி. இந்தா இருக்கு. இதில என்ன இருக்கு? பச்சையும், சிவப்பும் இருக்கு. ஸோ, பச்சை கலர வந்து நீங்க தேடுங்க. ஸோ, பச்சை கலர் இங்க இருக்கு. ஸோ, இந்த பீஸ் இங்க இருக்கு. ஸோ, இத கொண்டு வந்து திருப்பிட்டு பச்சையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. சிவப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. இடது பக்கம் இருக்கு. ஸோ, இடது பக்கம் அப்படின்னா, இந்த சைடு வந்து நான் ஒளிச்சு வச்சுக்கணும். ஸோ, ஒளிச்சு வச்சுட்டு, இத மேல கொண்டு வரேன். எந்த சைடு நான் கொண்டு போணுமோ அத மேல கொண்டு வந்துட்டு, திரும்ப அந்த பச்சையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு, இந்த ஒயிட்ட வந்து கீழ கொண்டு போயிடுறேன். ஸோ, எனக்கு இந்த பீஸ் கிடச்சிருச்சு. இந்த பேர் சேர்ந்த பீஸ். ஸோ, ஒயிட்ட திரும்ப என்னைய பார்த்து வச்சுக்கிட்டு, இந்த சைடு வரணும்ல அப்படின்றப்ப இந்த சைடு நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப இத மேல கொண்டு வந்துட்டு, திரும்ப அதே எடுத்து கொண்டு வந்து டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நமக்கு இது சேர்ந்துரும். கீழ இறக்கிட்டேன்னா சேர்ந்துரும். ஸோ, அடுத்து இன்னொன்னு தேடுங்க அதே மாரி. ஸோ, எல்லோ இருக்கு தேவையில்ல. எல்லோ இருக்கு. ஸோ, இந்தா இருக்கு. ஸோ, இதில வந்து எல்லோ இல்ல. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ பச்சை இருக்கு. ஸோ, பச்சைய வந்து ஒரு தடவ திருப்பி பச்சை எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வந்து சேர்த்தாச்சு. இப்ப இங்க ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு வந்து இந்த சைடு போணும். வலது பக்கம் போணும்ல. ஸோ, இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 2மே வந்து நம்ம இடது பக்கம் பார்த்தோம். ஸோ, வலது பக்கம் ஒளிச்சு வச்சுட்டு இடது பக்கம் கொண்டு வந்தோம். இது வந்து வலது பக்கம் வர வேண்டியதுனால இடது பக்கம் ஒளிச்சு வச்சுட்டு, வலது பக்கம் வர வேண்டியத மேல கொண்டு வந்துட்டு, திரும்ப அத கொண்டு வந்து சேருங்க. பச்சையும் சேர்த்துட்டு, வெள்ளைய வந்து கீழ கொண்டு வந்துருங்க. திரும்ப கொண்டு வந்துருங்க. இந்த மாரி கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த மாரி கிடச்சத வந்து திரும்ப வெள்ளைய வந்து உங்கள பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இங்க வரணும். கரெக்ட்டா? அதுக்கு ஆப்போசிட்ல கொண்டு போயிருங்க. ஒளிச்சு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒளிச்சு வச்சுட்டு, இப்ப இத மேல கொண்டு வாங்க. இத திரும்ப கொண்டு வரணும் இங்க. பழைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டு, இத இறக்குனீங்க அப்படின்னா கீழ அவ்வளோதான். இந்த ஸ்லாட் வந்து சால்வ் ஆயிரும். இந்த ஃபுல் இடம். ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்தா இருக்கு. ஸோ, இது வந்து ஆரஞ்சு இருக்கா? ஸோ, ஆரஞ்சும் சேர்த்துக்கிறேன். ப்ளூ வலது பக்கம் போணும். ஸோ, இத இங்கிட்டு இடது பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஒளிச்சு வச்சுக்கிறேன் ஆப்போசிட்ல. ஸோ, இத மேல கொண்டு வரேன். அதுக்கடுத்து ஆரஞ்சும் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் ஒயிட்ட கீழ கொண்டு போயிடுறேன். இப்ப இது சேர்ந்துருச்சு. வெள்ளைய என்னைய பார்த்து வச்சுக்கிட்டு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒளிச்சு வச்சுட்டு மேல கொண்டு வரேன். சேர்த்துடுறேன்.
கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் சால்வ் ஆகிருக்கும். ஸோ முதல்ல ஃபஸ்ட் லேயர் மட்டும் சால்வ் பண்ணோம். இப்போ இது வந்து 2 லேயர். எந்த ஒரு இதாக நம்ம மனப்பாடம் பண்ணாமல் எதையுமே வந்து ஆல்கிரிதம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம 2 லேயர் சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்த்தாச்சு. ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இந்த இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ட்டு இந்த செகண்ட் லேயரில் உள்ளதை. ஸோ இப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான் ஒயிட்டு கீழே நம்ம சேர்த்துட்டோம். ஸோ எல்லோவை மேலே வச்சுட்டு இந்த ஹெச்பீஸில் எல்லோ இல்லாததை நான் தேடணும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஆரஞ்சு அப்புறம் க்ரீன். ஸோ ஆரஞ்சையும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்த பிறகு ஸோ இது எங்கே போகணும்? பச்சை வந்து இடது பக்கம் போகணும். ஸோ வலது பக்கம் ஒழிச்சு வச்சுக்கிறேன். ஒழிச்சு வச்சுட்டு இதை நான் மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த ஆரஞ்சையும் இதையும் மேட்ச் பண்ணுறேன். ஆரஞ்சையும் மேட்ச் பண்ணிட்டு இந்த வெள்ளையை வந்து திரும்ப கீழே கொண்டு போயிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பேர் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வெள்ளையை நம்மளை நோக்கி வச்சுட்டு இந்த சைடு ஒழிச்சு வச்சுட்டு இந்த சைடு வரணுன்றோம். இந்த சைடு ஒழிச்சு வச்சுட்டு திரும்ப இதை மேலே கொண்டு வந்து திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஸ்டெப் கிளியர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த மேலே உள்ள ஒரே லேயர் தான் நமக்கு இதாக இருக்குது, மிச்சம் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.